இந்த சம்ஸ்காரங்களின் அடிப்படையில், இந்த வாசனையின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதர்களை ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னா உத்தம மனிதர்கள் என்றும், மத்தியம மனிதர்கள் என்றும், அதம மனிதர்கள் என்றும் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இது என்னங்க 3 கேட்டகரி அப்படின்னா, சத்வ, ரஜஸ், தமஸ். சத்துவ குணங்களை அதிகமாக கொண்டுள்ள மனிதர்களை உத்தம மனிதர்கள் என்றும், ரஜோ குணங்களை அதிகமாக கொண்டுள்ள மனிதர்களை மத்தியம மனிதர்கள் என்றும், அதாவது தமோ குணங்களை அதிகமாக கொண்டவர்களை அதம மனிதர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த குணங்களில் எந்த குணம் அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய எல்லா விதமான கிரியைகளும் அமைகிறதுன்னு சொல்றாரு இங்க. அவங்களுடைய மோட்சமும் இந்த குணங்கள் எதை பொறுத்து, ஏன்னா சத்துவகுணம் அதிகமாக நிரம்பி இருந்தால் மட்டும்தான் மிக எளிமையாக அவர்கள் மோட்சத்தை நோக்கி முக்தியை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் நமக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ அதிகமா இருந்துச்சுன்னா நாம அவ்வளவு எளிதாகவோ அல்லது மோட்சத்துக்கு எப்ப போவோமே தெரியாது. ஆனா இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் என்பது நம் மனமானது, நம் அனைத்துமே இந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு தோற்றம் தான், இதுல இருந்து வெளிப்பட்டவை தான். ஆனா எல்லா சித்தும், அதாவது எல்லா உயிர்களுமே ஒரு நாள் அந்த மோட்சத்தை அடைந்துதான் தீர வேண்டுமே தவிர இதற்கு மாற்று வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒரு கடல்ல உருவாகக்கூடிய அலையானது மீண்டும் அது கடல்ல தான் சேரணும். கடல்ல உருவானிட்டு அது போய் நம்ம நிலத்துல ஒரு 20 அடி தாண்டி போய் அது போய் என்ன பண்ணும், சேராது, கடலுக்குள்ளதான் அடங்கும். அதே போல இந்த பிரபஞ்சத்துல உருவாகின, இந்த பிரம்மத்துல உருவாகின எல்லா உயிர்களும் திரும்பி பிரம்மத்திலேயே ஒடுங்குகின்றன. அப்படின்னா என்னது, எல்லா மனிதர்களும் ஒரு காலகட்டத்துல மோட்சத்தை அடைஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வேற வழியே கிடையாது. ஆனால் அவர்கள் எப்பொழுது குறுகிய காலத்திலேயோ நீண்ட காலத்திலோ அல்லது மிக நீண்ட காலத்திலோ அடைவது என்பது அவர்களுடைய குண வித்தியாசங்களை பொறுத்து இருக்கிறது. சத்துவகுணத்தை உடையவர்கள் சில ஒரு 100-200 ஜென்மங்களிலோ இல்ல ஒரு சில 1000 ஜென்மங்களிலோ அந்த ஞானத்தையும் மோட்சத்தைக்குள்ள நுழைய வாய்ப்பு உண்டு. ஆனால் ரஜோ கணத்துல இருப்பவர்களோ தமோ குணத்துல இருப்பவர்களோ வெகு நீண்ட காலங்கள் எடுக்கும். அப்ப அவர்கள் அந்த குணத்தை தன்னை மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு பிறப்பெடுக்கும் போதும், மனித உடம்பு எடுக்கும் போதும் அதுல அந்த மனதை செம்மைப்படுத்தி நம் குணங்களை சத்துவத்தை நோக்கி முயற்சி செய்யாமல் அது உயர்த்தாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய மோட்சம் தள்ளி போகும். நல்லது.